அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம RSRL புக்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் சம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸை கொண்டு வந்திருக்கேன். இது தேர்வுல இடம்பெற நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இப்பதான் நீங்க முதல்ல நம்ம யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் லிங்க்ல இந்த வீடியோக்கான PDF பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம். x என்பது y இன் 80% என்றால் 2x எந்த சதவீதம் y ஆகும் கேக்குறாங்க. 2x இன் எந்த சதவீதம் y ஆகும்? இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். x என்பது y இன் 80%. சதவீதம் என்ன பண்ணணும், 100ன்னு போட்டுப்போம் கீழே. கரெக்டுங்களா? இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2x இன் இந்த இன்னு வார்த்தை வந்துருச்சுனாவே எப்பவுமே அது எங்க வரும்னா கீழே பயன்படுத்தணும். இன். அப்போ 2x இன் சதவீதம் y ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எந்த சதவீதம் கேட்கும்போது 2x கீழே போட்டுக்குங்க, மேல y பயன்படுத்திக்கங்க. இதோடைய சதவீதத்தை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100 அப்படின்ற பயன்படுத்துவோம். இப்போ கொஸ்டின் இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. இப்போ x இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு 80/100 அப்படின்னா இதுல ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகுது. இன்னொரு நம்பருக்கு பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஸோ நம்ம காமன் என்ன பண்ணலாம், 2வது பட்டில் அடிக்கலாம். இங்க 4, இங்க 5. இப்போ ஈக்குவேஷன் எழுதுங்க. x இஸ் ஈக்குவல் டு y மல்டிபிள் 4/5. இந்த 5 என்ன ஆகும்னா காமனா இங்க போயிடும். இந்த 5 என்ன ஆகும்னா காமனா இங்க போயிடும். டிவிசபிள் தானே இருக்கு, அப்போ மல்டிபிள்ல போயிடும். மல்டிபிள் போகும்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நமக்கு ஈக்குவேஷன் 5x இஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்ற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வரும். இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வருது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட மதிப்பு 4னும் ஒய்யோட மதிப்பு 5னும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 4னும் ஒய்யோட மதிப்பு 5னும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒய்யோட மதிப்பு நமக்கு 5 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்க்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 5 சொல்லியிருக்காங்க. 5 எக்ஸுக்கு என்ன மதிப்பு 4, அப்போ நமக்கு 2 நாள் அப்படின்னு போட்டுக்கலாம். 2 நாள் இப்படி போட்டுக்கலாம். இன்ட்டு 100 அங்கே இருக்கு, அந்த 100 அப்படியே இருக்கட்டும். நீங்க மல்டிபிள் பண்றாதீங்க, ஃபர்ஸ்ட் அடிக்க முயற்சி பண்ணுங்க. இங்க 4 இருக்கு, இங்க 100 இருக்கு. 4 25 100, ஸோ 25 அடிக்கலாம். இப்போ 5 25 நமக்கு 125 அர்த்தம். 5 25 125, 125 டிவைட் பை 2 வருது. இப்போ 100ல பாதி 50, 100ல பாதி 50 இப்படியே லாக் பண்றேன். பாதி பையன் எடுத்துக்கலாம். 100ல பாதி 50 கட் பண்ண தேவையில்ல. 100ல பாதி 50, 20ல பாதி 10. சரி, மாத்தி போடுறேன், 1 செகண்ட். 100ல பாதி 50, 20ல பாதி 10, 5ல பாதி 2.5, 5ல பாதி 2.5. ஆட் பண்ணும்போது நமக்கு 62.5 வரும். இதுல 62 இங்க ஆப்ஷன்ல இருக்கு. இந்த பாயிண்ட் 0.05 அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன டேட்டா வரும், நமக்கு 1/2 நீங்க டிவிசல் பண்ணீங்கன்னா 0.5 வரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதான் ஆன்சர் அப்படின்னு லாக் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இப்படி வராது, நீங்க வேற மெத்தட்ல சால்வ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா சால்வ் பண்ணிடுவோம், நோ இஷ்யூஸ். ஓகேவா? இது நம்ம ஜே டைப்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஜே டைப்ல சால்வ் பண்ணிக்கலாம். 125 இப்படி போட்டு உள்ள நீங்க 2 எடுத்துக்கங்க. எடுக்கும்போது இந்த 12 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். இந்த 12ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். இதுல 6 2 12. ஸோ ஓகேங்களா? இங்க 12 போட்டா நமக்கு 0 ஆயிடுது. 6 2 12 நமக்கு 0. இந்த 5 அப்படி கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த 5ல எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 2 2 4, அப்போ 2 2 4. ஸோ அப்போ 2 2 ஆகும் 4. ரிமைண்டர் நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ ரிமைண்டர் 1 வந்துருச்சு. இது நம்ம ஜே டைப்ல நம்ம சூஸ் பண்ணணும். ஜே டைப் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், 2வது இந்த நம்பர், 3வது இந்த நம்பர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணணும். அது எப்படி சார் அப்படின்னா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 62 எடு, 62 இங்க போட்டுக்கோ. 2வது 1, இந்த 1 மேல போட்டுக்கோ. ஜே டைப்ல எடுக்கணும் 1. அதுக்கப்புறம் இந்த 2, ஸோ கீழே போட்டோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இப்படிதான் இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணணும். ஜே டைப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஸோ எக்ஸ் என்பது ஒய்யின் 80% என்றால் 2xன் எந்த சதவீதம் ஒய் ஆகும்ன்ற கேள்வி நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக வரும். ஸோ இது ஆர்எஸ்ஆர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாடல் கூட, கண்டிப்பாக கேட்கலாம் பர்சன்டேஜில். அங்கே அடுத்த போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின், ஒரு எண் முதலில் 10% குறைக்கப்பட்டு பின்னர் 10% அதிகரிக்கப்படுகிறது. இந்த சம் நான் நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருப்பேன். ஒரு எண் முதல்ல 10% குறைக்கப்பட்டு பின்னர் 10% அதிகரிக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட 50% குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அசல் என்ன அப்படின்றத கேள்வி கேட்கறாங்க. இதை நம்ம கிளியரா சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஒரு எண் அப்படின்னு சொல்றாங்க, அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், 100ன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணில் 10% குறைக்கப்பட்டு 10% 100% 10% குறைக்கப்படுதுன்னா அப்போ எவ்வளோ நமக்கு 90ன்னு வரும். 10% குறைக்கப்படுது அப்படின்னா 90. பின்பு 10% அதிகரிக்கப்படுதா, அப்ப 100ல 10 அதிகரிச்சா 110. இப்போ அதிகரிக்கப்பட்டால் அவ்வாறு பெறப்படும் எண் அசல் எண்ணை விட 50% குறைவுன்னு சொல்றாங்க. சரி பார்த்துருவோம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். டோட்டல் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 99 வந்துருச்சு. இப்போ என்னன்னா, இந்த அசல் எண் இதுதான் பார்த்தீங்கன்னா அசல் எண். அது என்ன நமக்கு தெரியாது. இந்த எண்ணுக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசம் தான் 50ன்னு சொல்றாங்க. அப்போ பெறப்பட்ட எண் அசலை விட 50 குறைவு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் நமக்கு 50. அப்ப 2 வித்தியாசம் பாருங்க, 1 100க்கோ 99க்கு வித்தியாசம் 1. அப்போ 1% ஓகேங்களா, 1% நமக்கு 50 அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 1% நமக்கு 50. அப்ப நமக்கு அசல் தானே கேட்கறாங்க. அசல் நமக்கு என்னது 100%. கரெக்டுங்களா, 100% தான் நமக்கு அசல். 1% நமக்கு 50னா 100%. இப்ப இங்க 1ஓட 2 ஜீரோ சேர்த்திருக்குமா, அப்ப இங்க ஐயோ இந்த 50ஓட நம்ம என்ன பண்ணோம், 2 ஜீரோ சேர்க்கணும். இந்த 50ஓட நம்ம 2 ஜீரோ சேர்க்கணும். அப்போ 50ஓட 2 ஜீரோ சேர்த்தீங்க அப்படின்னா 5000 அப்படின்னு வந்துடும். ஸோ 5000 இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். ரொம்ப கிளியரான சம் தான், கொஞ்சம் கிளியரா சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா. ஒரு எண் முதலில் 10% குறைக்கப்பட்டு பின்னர் 10% அதிகரிக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட 50 குறைவெனில் அசல் என்ன அப்படின்றத கேள்வி கேட்கறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். இதுவும் ஆர்எஸ்ஆர் புக் தான். இதில் கொண்டு வரப்பட்ட 25 சமமே ஆர்எஸ்ஆர் தான் ஓகேங்களா. ஸோ லைக் போடாதவங்க மறக்காம லைக் போட்டுங்கம்மா. ஸோ தேர்ட் சம், ஒரு பொருளின் விலை முதல்ல 10%ஆகவும் பின்னர் மீண்டும் 20%ஆகவும் அதிகரிக்கப்பட்டது. கடைசியாக உயர்த்தப்பட்ட விலை 33 இருந்தால் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடுவோம். ஒரு பொருளுடைய விலை நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 100ன்னு எடுத்துப்போம். நார்மலா 100ன்னு எடுத்துப்போம். ஒரு பொருளோட விலை நமக்கு தெரியல, 100ன்னு எடுத்துப்போம். அதுல முதல்ல 10% இன்க்ரீஸ் ஆகுது, மீண்டும் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10னா 110ன்னு போட்டுக்கலாமா. 10% 110. மீண்டும் நமக்கு 20% 120ன்னு வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன, இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்றேன். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. 11 12 132. 11 12 நமக்கு 132 வச்சுக்கலாம். 132. இப்போ கொஸ்டின் என்ன சார் குரு சார் கேட்கறாங்க அப்படின்னா, கடைசியாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கடைசியாக உயர்த்தப்பட்ட விலை 33 ரூபாய் அப்படின்றாங்க. அப்போ 132 தான் கடைசியா நமக்கு வந்திருக்க டேட்டா. அப்ப 132 நமக்கு 132% எடுத்துக்கணும். 132% தான் நமக்கு 33 இன்க்ரீஸ் 33 அப்படின்னா, அப்போ அசல் விலை தானே கேட்கறாங்க. அசல் தானே கேட்கறாங்க. அப்போ 100% நமக்கு என்ன இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. 100% என்ன. இப்போ இது நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுவும் நமக்கு என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இது நேர்மாறல் சொல்லி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். நேர்மாறலுக்கு இப்படியே சால்வ் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் இன்ட்டு 132 ஈக்குவல் டு 33 இன்ட்டு 100 அப்படின்னு சால்வ் பண்ணிக்கலாம். 100. இப்போ நம்ம நார்மலாக ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். எக்ஸ் வச்சுப்போம். 33 இன்ட்டு 100
அந்த கீழே அந்த 132 கீழே போயிடும். ஸோ 132. இப்போ நார்மலாக அடிங்க. 11 பாட்டில் அடிக்கலாமா? 11 3 33. ஸோ 3 அடிக்கிறேன். இங்கே 11 12 நமக்கு என்ன வரும்? 132. அப்போ 12 அடிக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப இந்த 4 அடிக்க முடியும் பாருங்க. 3 4 12. இந்த 4 100 அடிச்சா 25. ஸோ ஆன்சர் நமக்கு 25. ஸோ 25 இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ மூணாவது சமுக்கு ஸோ கிளியராக தான் போட்டிருக்கேன். ஸ்டெப்ஸாக போட்டிருக்கேன். ஆர்எஸ்ஆர்எல் புக்கில் கூடிய சம் தான் இது. ஆர்எஸ்ஆர்எல்ல வேற ஆங்கிள் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே ஈஸியாக இருக்கும், எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வாங்க 4வது சம் பாருங்க. ஸோ 4th சம் பாருங்க. ஒரு பொருளின் மீதான 2 தொடர்ச்சியான விலை உயர்வுகள் ஒவ்வொன்றும் 10%. ஒரு விலை உயர்வு சமம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விலை உயர்வுக்கு சமம், அந்த விலை உயர்வுக்கு அது சமமா, அந்த பர்சன்டேஜ் விலை உயர்வுக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்ஆர் புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் நம்ம அப்படி எடுத்துட்டோம். ஒரு பொருளின் மீது இப்போ நமக்கு அது தெரியாது எவ்வளோன்ட்டு, நம்ம பர்சன்டேஜில் நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். 100 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிப்போம். கரெக்டுங்களா? 100. இதில் தொடர்ச்சியான, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தொடர்ச்சியான விலை உயர்வுகள் ஒவ்வொன்றுமே 10%. அப்புறம் 2 டைம்ஸ். இப்போ 110 டிவைட் பை 100. திரும்பவும் 110 டிவைட் பை 100. நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோம். மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படின்னா 11 நமக்கு 121 ஆன்சர் வரும். 121. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு விலை உயர்வுக்கு சமம் சொல்லும்போது அந்த விலை உயர்வு என்ன அப்படின்னா, இங்க 100 இருக்கு, இங்க 121 இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மைனஸ் பண்ணுங்க. 121ல 100 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 21 தான் வரும். அப்போ 21% நமக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஆன்சர் பாம்பே. ஸோ சால்வ் பண்ணிக்கிங்க. ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல எழுதப்பட்ட சம். ஓகேங்களா? ஸோ 5வது சம் சால்வ் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் கூட ஆர்எஸ்ஆர்எல்ல. பி இன் ஏ, அதாவது பி ஏ இன் 20% சொல்றாங்க. இப்போ பி நம்ம ட்ரா பண்ணிப்போம். பி வந்து பாத்தீங்கன்னா ஏ உடைய 20%. இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஸோ 5 எடுத்துப்போம். இப்போ ரேஷியோ எப்படி வரும்னா நமக்கு பி இஸ் ஈக்குவல் டு 5b அப்படின்னு வரும். ஓகேங்களா? பி இஸ் ஈக்குவல் டு 5a அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஏக்கான ரேஷியோ என்ன? ஆக்சுவலி இது இங்க வரும்போது இப்படி வரும். இந்த 5 வந்து நமக்கு கீழே வரும்போது இப்படி போயிடும். 5bன்னு எடுத்துக்கணும். 5b இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு வரும். இப்போ ஏ வந்து இந்த ரேஷியோக்கு எடுக்கணும். பிக்கு வந்து இங்க எதுவுமே இல்லாத 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஏவோட டேட்டாவும் சரி, பியோட டேட்டாவும் சரி என்னன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஏக்கு 5, பிக்கு 1 தான் ரேஷியோ. ஸோ ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் இந்த சம்முக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்கேன். பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன் 20%. பி இஸ் ஈக்குவல் டு ஏ இல்ல 20% சொல்லிட்டாங்க. கட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு? ஏக்கும் பிக்கும். இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா பி இன் 40% சொல்லியிருக்காங்க. சி இஸ் ஈக்குவல் டு பியில் 40%. 40 டிவைட் பை 100. இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ 2 அடிக்கலாம். இங்கே 2 4, இங்கே 2 5. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? பொதுவாக இது 5 அங்கே போயிடும், அங்கே 2 இங்கே வந்துடும். அப்போ 5c 2b அப்படின்னு வரும். இப்போ நமக்கு தெரியும் சிக்கு 2ன்னு எடுத்துக்கணும், பிக்கு 5ன்னு எடுத்துக்கணும் ரேஷியோ. அப்போ பி இஸ்டு சி உடைய ரேஷியோ என்னன்னா நமக்கு 5:2ன்னு வரும். ஓகேங்களா? பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5, சிக்கு வந்து 2. அப்போ 5:2 அப்படின்னு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து இப்போ 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்ம காமன் ரேஷியோ ஏ பி சி காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஏ பிக்கான ரேஷியோ என்ன? 5 1. இந்த பிசிக்கான ரேஷியோ என்ன? 5 2. இதே நம்பரை இங்க போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை இங்க போட்டுக்கலாம். 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ நார்மலா மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 5 5 25, 4 5 5, 4 2 2. இப்போ இதுதான் ஏபிக்கான ஒரிஜினல் ரேஷியோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இப்போ கேள்வி நமக்கு என்ன கேட்குறாங்க? 60% இன் ஏ பிளஸ் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஏ பிளஸ் பி 60% அப்படின்னா 60%
இன்ட்டு ஏ பிளஸ் பி. இதுதான் நம்ம கேட்குறாங்க. 60% ஏ பிளஸ் பி. இந்த 60% ஏ பிளஸ் பி எப்படி சால்வ் பண்ணலாம் குரு சார் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த டேட்டாவை எடுத்துங்க. ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 25, இதை எடுத்துக்கணும். பியோட வேல்யூ வந்து நமக்கு 5, ஆட் பண்ணா 30. அப்ப டேரக்டா 30 போட்டுக்கலாம். 60 100 இன்ட்டு 30 போட்டுக்கலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னா, இந்த சம்முடைய ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஆர்எஸ்ஆர் புக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம் கூட. இப்போ இந்த 60ல 2 இருக்குமா, இந்த 30ல 2 இருக்கும். ஏதோ ஒரு 2 காமனா வெளியே எடுத்துட்டேன். இதுல 2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா, இப்போ நமக்கு என்ன ரேஷியோ வரும்? நீங்க இந்த இடத்துல காமனா வெளியே எடுக்கலாம். ஏதோ ஒன்றுத்துல மட்டும் வெளியே எடுத்துட்டேன் காமனா. இப்போ எடுக்கும்போது நமக்கு 60ல எடுத்துடும் போது இங்க 30 வந்துடும். 60ல மட்டும் 2 எடுத்துட்டேன். இங்க 30, இங்க ஒரு 30 வரும். இப்போ பொதுவாக 30 இது 100ன்னு இருக்க போகுது. இங்க 30ன்னு இருக்க போகுது. அவ்வளவுதான். இப்போ இந்த 2 அப்படின்றது எதோடைய வேல்யூ பாருங்க? சி உடைய வேல்யூ. இங்க இருக்கு பாருங்க, சி. இந்த சி இருக்கு பாத்தீங்களா? அந்த சி உடைய வேல்யூ தான் நமக்கு 2. கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப 2 வந்து சி உடைய வேல்யூ. அப்ப இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றது. இங்க போற பாருங்க, 2 வந்து இங்க வந்துருச்சா? அப்ப சிஇன் அப்படின்னு எடுத்துக்கணும். சிஇன் 30 30 30 30 900. ஓகேங்களா? 900 டிவைட் பை 100. இதுதான் ஆன்சர். அப்ப சிஇன் 900 டிவைட் பை 100% அப்படிதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். பட் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடையாதுமா. ஆர்எஸ்ஆர் புக்ல இந்த ஆன்சர் கொடுக்கல. கொடுக்காதால என்ன ஆன்சர் சார் பாருங்க. ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது கொடுக்கல. கொடுக்காதால இதுக்கான ஆன்சர் டெல்லி அப்படின்றதா ஒரு ஆன்சரா இருக்கும். டெல்லி இஸ் ஏ ரைட் ஆன்சர். இந்த 5ஆம் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம். ஓகேங்களா? இந்த 5th சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய சம் தான். பாத்துக்க. இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். அப்படியே எடுத்துங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 6ஆம் சம் பாருங்க. ஏயின் 20% இஸ் ஈக்குவல் டு பியின் 50% என்றால் ஏ எந்த சதவீதம் பி? ஏயின் இந்த மாதிரி இன்னுன்ற வார்த்தை வந்துச்சுனாவே அது கீழே தான் வரணும். ஸோ கரெக்டா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஏயின் 20% சால்வ் பண்ணிடுவோம். ஏ உடைய 20%, ஏன்னு ஒன்று இருக்கு, அதோடைய 20%, 22/100. ஏயின் 20% இஸ் ஈக்குவல் டு பி உடைய 50%. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகுது. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகுது. இப்போ ஏ உடைய டேட்டா 2A இங்க நிக்குது. இங்க வந்து நமக்கு 5B நிக்கும். ஓகேங்களா? 5B. இப்போ நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாடல் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஏக்கு வந்து ரேஷியோ வந்து 5, பிக்கு ரேஷியோ வந்து 3 அப்படின்னு மாற்றி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ ஏபி ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல ஏ இஸ்ட்டு பி உடைய ரேஷியோ என்னன்னா நமக்கு ஏக்கு 5, பிக்கு 2. அப்போ 5:2ன்னு வரும். 5:2 இதான் ரேஷியோ. இப்போ நமக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்னு வந்துச்சு, கீழே வந்துடணும். அப்ப ஏ கீழே போட்டுட்டு பி உடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கேள்வி. ஏவோட மதிப்பு நமக்கு என்ன? 5. கீழே 5 போடுங்க, மேல 2 போடுங்க. இன்ட்டு 100. இப்ப அடிக்கும் போது நமக்கு 100ல எத்தனை 5 இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 20 5 இருக்கு. அப்போ 20 × 2 40 அப்படின்றது சரியான ஆன்சர். 40%. சரி, ரைட் ஆன்சர் 40%. ஆப்ஷன் 40 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 40 பாம்பேல இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான், சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு தேர்வில் 1100 சிறுவர்களும் 700 சிறுமிகளும் பரிசோதிக்கப்படுகிறார்கள். 42% ஆண்களும் 30% பெண்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதுல தோல்வி அடைந்தவர்களின் மொத்த சதவீதம் கேட்கிறாங்க. தோல்வி அடைந்தவர்களின் மொத்த சதவீதம். சம் சால்வ் பண்ணிடுவோம். அப்ப 1100 சிறுவர்கள், 70 சிறுமிகள் இதுல பரிசோதிக்கப்படுகிறார்கள். அதுல 42 ஆண்களும் 30% பெண்களும் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்ப தேர்ச்சி சதவீதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். தேர்வுல தேர்ச்சி பெற்ற சதவீதம் இங்கிலீஷ்ல நம்ம பாஸ்ன்னு எழுதிப்போம். பாஸ் பண்ணாங்க. இதுல 1100 பேர் இருக்காங்க. 1100 பேர்ல 42% ஆண்கள் வந்து பாஸ் பெற்றிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பிளஸ் 70 சிறுமி இருக்காங்க.
அதாவது கேர்ள்ஸ்னு எடுத்துக்கலாம். இதில் 30% சிறுமிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ஒரு 70 ஆட் பண்ணும்போது 1800 பேர் வந்து டோட்டல் கவுண்ட். ஓகேங்களா, டோட்டல் கவுண்ட். இப்போ நம்ம இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிக்கிறோம், இங்கே இருக்க 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிக்கிறோம். 1142 நீ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 462 வரும். ப்ளஸ் இந்த 7 3 21 ஒரு ஜீரோ இருக்கு 210. இதை ஆட் பண்ணீங்கன்னா ஒட்டுக்கா 2 0 1 6னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது 672 வரும். 672 தான் பாஸ் பண்ணவங்களுடைய கவுண்ட். இப்போ டோட்டல் கவுண்ட் 1080, பாஸ் பண்ணவங்க 672. இந்த 1800ல இந்த 672 பேர் பாஸ் பண்ணவங்களை கழிச்சுட்டா ஃபெயில் ஆனவங்க கிடைச்சிருமா நமக்கு? ஃபெயில் ஆனவங்க பார்க்கும்போது போகாது, நம்ம என்ன பண்ணிப்போம், இங்கே 7 போட்டு இங்கே 9 10ன்னு வச்சுப்போம். போகும்போது நமக்கு 8 உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, 2 இங்கே வந்துட்டு 6 வந்து போது நமக்கு 1 வந்துடும். ஓகேங்களா, 1 1. அப்போ 1128 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ பாருங்க, டோட்டல் கவுண்ட் எவ்வளோ நமக்கு? 1800. இதில் ஃபெயில் ஆனவங்களுக்கு பர்சன்டேஜ், தோல்வி அடைந்தவர்களோட சதவீதம் தான் கேட்குறாங்க. தோல்வி அடைஞ்சவங்க எவ்வளோ? 1128 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்ட்டு பர்சன்டேஜ்ன்றதால 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 1 18 18 6 18 அப்படின்னு வரும். 6ல் வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் கட் பண்ணி சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 62 2/3% அப்படின்னு. இதை சால்வ் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது 6ஆம் சரல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம். ஓகேங்களா, அடுத்த சம் போயிடலாம். 8ஆம் சம் போயிடலாம். ஒரு எண்ணின் 75% 75உடன் சேர்த்தால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ஆப்ஷன் வச்சு போய்க்கலாம். இந்த சம்மை நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 300 அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது 6ஆம் சரல் புக்கில் இருக்கக்கூடிய சம் தான். நான் வந்து கிளாஸ்லேயே நடத்தியிருப்பேன். இந்த சம்மை நம்ம பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ்லேயே நடத்தியிருப்பேன். ஸோ இப்போ 300 அப்படின்ற அந்த ஒரு எண்ணுன்னா 300ன்னு எடுத்துக்கிட்டேன். ஆப்ஷன் 300 எடுத்துக்கிட்டேன். இப்போ 300 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணின் 75%, இந்த எண்ணுடைய 75%, 75% 75/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 75 125 வந்துடும். ஓகேங்களா, 225. ஓகேங்களா, 225 வரும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா 3 21 இல்லை, அப்போ 225 வந்துடும். இப்போ 225 இப்போ கொஸ்டின் என்ன, ஒரு எண்ணின் 75% கண்டுபிடிச்சுன்னா அந்த எண்ணுடன் எதை ஆட் பண்ணோமா? 75 ஆட் பண்ணா. இதோட நீங்கள் என்ன பண்ணோம்? 75 ஆட் பண்ணோம். அதான் சொல்றாங்க. இதோட நீங்கள் 75 ஆட் பண்ணுங்க. வந்த ரிசல்ட் நமக்கு 225. இதோட நீங்க 75 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பரே கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பரே கிடைச்சிருமா? 300. இப்போ பாருங்க, நான் 300ன்ற நம்பர் எடுத்து 75% கண்டுபிடிச்சி அதுல 75 கூட்டினா எனக்கு அந்த பழைய நம்பரே வருமா? 300 தான் வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஸோ நீங்க மற்ற ஆப்ஷன் சால்வ் பண்ணீங்கன்னா வராது. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த சம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான சம்மு, 8ஆவது சம்மு. ஓகேங்களா, 8ஆவது சம் ரொம்ப முக்கியமானது கூட. அடுத்து வாங்க, இந்த 9ஆவது சம் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான். ரூட் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய ஒரு சம்மு. ஸோ சால்வ் பண்ணிட்டு வந்து சம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான். 500இன் x% இஸ் ஈக்குவல் டு 300இன் y% மற்றும் 60 இஸ் ஈக்குவல் டு 200இன் y%இன் x% எனில் x என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துப்போம். 500 கொடுத்துருக்காங்க. 500உடைய x%, xனா x டிவைட் பை 100ன்னு அர்த்தம். x% இஸ் ஈக்குவல் டு 300உடைய y%, y டிவைட் பை 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடு. இது டிவிசபிள் இருக்கிறதால ஈக்குவல் அடிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகுது. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5x அப்படின்னு இங்கே வரும். இங்கே 5x, இங்கே நமக்கு 3y அப்படின்னு வந்திருக்கும். சரி, இப்போ இது இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்ல இந்த ஸ்டெப்பை ரிவிஷன் எடுத்துக்கலாம். இப்போ வேற என்ன கேட்குறாங்க, இங்கே பாருங்க. 60 அப்படின்றது என்ன தெரியுமா? 200உடைய x% ஆஃப் y% 60ன்றது x% ஆஃப் y% சொல்றாங்க. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்றேன். இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க டேட்டாஸ் இருக்கு. சரி, இதை நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணா கூட இங்க 2 இருக்கு, இங்க 100 இருக்கு, 50ன்னு வரும். நமக்கு 2 இருக்கு, 100 இருக்கு, 50ன்னு இருக்கும். பொதுவாக நம்ம இதை அப்படியே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இதை கட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம எக்ஸ் ஒய் இங்கே 2 டேட்டாஸ் இருக்கு, இங்கே ஒரு 100 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். 60
இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இப்படி வருது நமக்கு. இந்த 2க்கு இங்கே நான் அடிச்சு கொடுத்தா 30 கரெக்டாக. 2க்கு இங்கே அடிச்சு கொடுத்தா 30. இந்த 30 ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 30 இருக்கு, இங்கே ஒரு இது இருக்கு. இப்போ கீழே நம்ம 2000 அடிக்கும்போது கூட இன்னும் 2000 அடிச்சா நமக்கு 15 வரும். 15 இங்கே ஒரு அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு 50 வரும். 2000 அடிச்சா 50. ஸோ 1 செகண்ட் இருங்க, இந்த ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போடுவோம். இப்போ பாருங்க, 200 இப்படி ரிவர்ஸில் எடுக்கிறேன். 200உடைய ஒய் பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ ஒய் 100 போட்டுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் 100 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு என்னவா 60 அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இதுதான் நமக்கு 60ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு ரிமைண்டர் நிற்குது. இந்த 2ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 60 கேன்சல் பண்ணால் நமக்கு 30. கரெக்டுங்களா? இங்கே 2ஐயும் இங்கே இருக்கக்கூடிய இது கேன்சல் பண்ணால் நமக்கு 30 வந்துடும். இப்போ நமக்கு இங்கே என்ன டேட்டா நிற்குதுன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 30 நிற்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்கிறதால இந்த ஈக்குவேஷனை ஒரு மாடிஃபை பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை ஒரு லைட்டாக ஒரு மாடிஃபை பண்ணுறேன். எப்படின்னா, நமக்கு எக்ஸ் கேட்டிருக்கிறதால ஒய்யோடைய வேலை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் அப்படின்னா 5x டிவைட் பை 3 தான் ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5x டிவைட் பை 3 5x டிவைட் பை 3 இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 அப்படின்னு வரும். எக்ஸ் டிவைட் பை 100. இப்போ இந்த 5க்கு இந்த டேட்டாவை நம்ம கட் பண்ணலாம். இங்க ஒரு 5 இருக்கா, இங்க அடிச்சு கொடுத்தா நமக்கு 20. இப்போ 2 60 வந்து கீழே ஒரு 60 இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும் டேட்டா நமக்கு இப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 60 இஸ் ஈக்குவல் டு 30 இப்படி இருக்கும் டேட்டா. ஸோ இது கொஞ்சம் இன்னும் கீழே போய் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ரிமைண்டர்ஸை மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ 30 இன்ட்டு 60. இந்த 30 இன்ட்டு 60 நமக்கு 1800. இங்கே 3 வந்து நமக்கு 18 1800. இந்த 1800 இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ரூட் 2 வெளியே எடுத்தால் எக்ஸோட மதிப்பு நம்ம கேட்கறதால ரூட் 2 வெளியே எடுப்போம். இந்த 1800 ரூட் 2 வெளியே எடுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு எடுத்துப்போம். இங்கே போடுறேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 இருக்கா. அந்த 1800 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 2 இன்ட்டு 100 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 100 வெளியேட்டு எடுத்தா நமக்கு 10ன்னு காமனா வந்துடும். ரூட் 2 வெளியே எடுத்தா 10. இந்த 9 வெளியே எடுத்தா 3. பட் இந்த 2 ரூட் 2 வெளியே எடுக்க முடியாது, அதனால 2 அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ ஆன்சர் நமக்கு 30 ரூட் 2 அப்படின்னு ஆன்சர் வரும். 30 ரூட் 2. புரியும் நினைக்கிறேன். ஸோ புரியலாம், திரும்ப ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஆன்சர் டெல்லி. ஸோ கொஞ்சம் யூனிக்கான ஒரு சம்மு தான். ஆனால் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா? யூனிக்கான சம்மு தான். கொஞ்சம் ஆர்எஸ்ஆர்எல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு தான். ஆர்எஸ்ஆர்எல் புக்கில் இது கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் இதுவே ஆக்சுவலி சுருக்கமாக தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. யூனிக்காக டிஃபரன்ஸாக கேட்டு போயிடுவாங்க. இதில் எதிர்பார்க்கக்கூடிய சம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி ஆன்சர் போட்டுங்கம்மா. அடுத்து 10ஆம் சம்மு. ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனது 4/5 இன் 80 அப்படின்னு கொடுத்துட்டு எனில் எக்ஸ் ஒய் உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடுவோம். ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனது 4/5 இன் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. இப்போ ஒய் இங்க போட்டுக்கிறேன். எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் டிவைட் பை 100 போட்டுச்சுங்களா. இது ஆனது 80ல 4/5 ஏன்னா அது அப்படியே ரிவர்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். ஓகே, 4/5 இன் 80% இப்படி எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேட்கறது எக்ஸும் ஒய்யும் தான் நம்ம கேட்கறாங்க. அப்போ ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனது 80 இன் 4/5 இல்லைன்னா 4/5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை 5ல் 4 பங்குன்னு எடுத்துக்கலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 100 நம்ம எதுவும் இந்த பக்கம் எதுவும் கட் பண்ண முடியாது, இந்த பக்கம் கட் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும் 5வது பாட்டில் அடிக்கலாம். 16/5 தான் நமக்கு 60 80ன்னு தெரியும். 16/5 நார்மலா நமக்கு 16 × 4 64. அப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 64.
இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் தானே கேட்குறாங்க, எக்ஸ் ஒய் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் ஒய் கேட்கறதால நம்ம கேர்ஃபுல் ஸ்ட்ரைட் என்ன பண்ணிக்கலாம், அந்த 100வை இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி 100 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், இங்கே ஒரு 100 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 64,000 அப்படின்னு நமக்கு டேட்டா வந்துடும். 64,000 இல்லை, 6,400. ஒரு 0 மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அடிச்சிருவோம். ஸோ இது ஆன்சராக இருக்கும். ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் பார்த்துங்க, பாம்பே. ஸோ 11ஆம் சம் பாருங்க. 25% குறைக்கப்பட்ட எண் 225 ஆக மாறும். அது 390 எந்த சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும்? அது 390 குறையணும். அதாவது ஒரு நம்பர் குறைச்சா இல்லை ஏத்தனா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 390 சதவீதம் எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் கேட்கறாங்க. இதை நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மட்டல்ல போடலாம், இந்த நேர்மாடல் எதிர்மாடலே போடலாம் வாங்க. ஸோ 11ஆம் சம். 25% குறைக்கப்பட்ட எண் 225 ஆக மாறும். அது 390 எந்த சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், வாங்க சால்வ் பண்ணிடுவோம். இப்போ 25% குறைக்கப்பட்ட ஒரு எண். அப்ப ஆல்ரெடி நமக்கு 100 இருந்துச்சு, 25 குறைச்சா அந்த நம்பர் நமக்கு 225 மாறும் அப்படின்னா அப்ப 75 தான் அவங்க சொல்லக்கூடியது. 75% நமக்கு எவ்வளோ, 225. ஓகேங்களா? இதே 100%, 75% ஓகே, 225. 100% நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 75 ஒன்னால அடிக்கலாம். 75 ஓர் 75 75 1%. 3 75 தான் 225. அப்ப 3 டைம்ஸ் வரும் இதுல. அப்ப 1% அப்படின்னா நமக்கு 3 தெரிஞ்சு போச்சு. அப்ப 100% அப்படின்னா நமக்கு என்னது 300 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 300 என்று சொல்லக்கூடிய இந்த நம்பர் தான் உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு, 390 மாறி இருக்கா. ஓகேவா? அப்ப 390 மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி மாறந்தால எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு அதிகரிப்பு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அதிகரிப்பு சதவீதம், அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ, நமக்கு 90 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 90 ரூபாய் எதுல இருந்து அதிகரிச்சிருக்கு, 300ல இருந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப இதோட பர்சன்டேஜ் தான் நம்ம கேட்கறாங்க. இன்ட்டு 100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 3க்கு இங்க 3 3 9 3. ஸோ ஆன்சர் நமக்கு 30% ரைட் ஆன்சர். ஸோ போட்டுக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், சிம்பிளா தான் சால்வ் பண்ணியிருக்கேன். RSL புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சம். ஸோ இந்த சம் பாருங்க, 12ஆம் சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் முதல்ல ஒரு பொருளின் விலை 25% இன்க்ரீஸ் ஆகுதான், அதுக்கு பின்னாடி 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு பொருள் நம்ம 100ன்னு வச்சுக்கோம். டோட்டலா ஃபர்ஸ்ட் நமக்கு பர்சன்டேஜ்ல 100ன்னு எடுத்துப்போம். இந்த 100ல ஃபர்ஸ்ட் 25% அதிகரிக்குதுன்னா 125 அப்படின்னு எடுத்துக்கலாம். 125 டிவைட் பை 100. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 120% போட்டுக்கலாம். தொடர்ந்து அதிகரிக்குது. இதை சால்வ் பண்ணலாம். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாவே இந்த 100 4 25 100, 5 25 125. இந்த 4 வச்சு இந்த 3 கட் பண்ணலாம். 3 4 3 12, ஒரு 0 அப்படியே வந்துடும். ஸோ 3 5 30 150ன்னு வரும். 150. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 100ல இருந்து 150 மாறி இருக்கு. 100க்கும் 150க்கு வித்தியாசம் எவ்வளோ, 50%. இந்த 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த சம் போலாம். ஸோ 8% எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4% ஒய் என்றால் 20% எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடுவோம். ஒரு முக்கியமான சம் தான். ஓகேங்களா? இப்போ 8x எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 8% எக்ஸ், அதாவது என்னன்னா எக்ஸ்ல அதை எப்படி போட்டுக்கலாம். எக்ஸ்ல 8%, அப்புறம் ஒய்ல 4%, 4 டிவைட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 டிவைட் பை 100 நல்லா போட்டுப்போம். 4 டிவைட் பை 100. இப்ப காமனா இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இந்த 100 இன்னும் ஈக்குவல் வந்துச்சுல்ல, கீழே அடிச்சு விடலாம். இந்த 2 இருக்கு, 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 2 காமனா வந்துடும். அப்ப நமக்கு என்ன வரும்னா 2x இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வரும். நமக்கு 2x இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். இப்ப நார்மலா நமக்கு என்ன கேட்கறாங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர்லாம் பாருங்க ஒய்ல இருக்கு.
அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸ் நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து ஒய் டிவிசபிள் 2 அப்படின்னு நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இந்த ஓரமாக. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாரு, 20% எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 20%னா 20 டிவைட் பை 100. இதில் எக்ஸ் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் இங்கே எடுத்து அப்ளை பண்ணிப்போம். எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆல்ரெடி, ஒய் டிவைட் பை 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ என்னன்னா இதையும் கேன்சல் பண்ணால் 2 20 கேன்சல் பண்ணால் நமக்கு 10 இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இப்படி எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக 10 ஒய் டிவைட் 100 எப்படி கூட எடுத்துக்கலாம். இப்படி போடாமல் இப்படி போடலாம், கரெக்டாக இருக்கும். ஒய் டிவிசபிள் 100 இங்கே தானே இருக்கு 100. இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஒய்இன் 10%. எங்க இருக்கு ஆப்ஷன் ஒய்இன் 10%? இந்த இருக்கு பாருங்க, ஒய்இன் இந்த ஒய்யோடைய 10% ஏசியா ரைட் ஆன்சர். RSRL புத்தகத்தில் எடுக்கப்பட்ட சம் தான். ரொம்ப ஈஸியான சம் தான். சால்வ் பண்ண உங்களுக்கு வந்துடும். அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ 14வது சம். இந்த சம் நம்ம ஆல்ரெடி நான் கிளாஸ்ல நடத்தியிருப்பேன் RSRL புக்ல இருந்து. என்பது இந்த மாதிரி சேலரி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல அதிகமான என்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதிகமான அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கணும், பிளஸ் ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன ஃபார்முலா? டாலரன்ஸ் ஃபார்முலா. R டிவைட் பை 100 பிளஸ் அதிகமான கொடுத்ததால இங்க பிளஸ் எடுத்துக்கிறோம், பிளஸ் R இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா நான் எடுக்கிறேன், டாலரன்ஸ் ஃபார்முலா எடுக்கிறேன். ஏ என்பவர் பியை விட 33 1/3%. இந்த 33 1/% அப்படின்றது கலப்பு பின்னத்தில் இருக்கு. இது அதாவது கலந்து கொடுத்துருக்காங்க. இதை தகா பின்னம் மாத்திக்கலாம். நம்ம கலப்பு பின்னத்தில் சம் போட முடியாது. இப்போ 33 3 அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணி இதோட கூட்டிக்கணும். கூட்டும் போது நமக்கு 100/3 வந்துடும். 100/3. இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஆரோட வேல்யூ தான் நமக்கு 100/3. நான் கிளாஸ்ல நடத்திருப்பேன் ஆல்ரெடி. உங்களுக்கு கூகுள் மீட்ல போட்டு கிளாஸ் நடத்திருப்பேன். அது இந்த சம் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ 100 டிவைட் பை 3 டிவிசபிள் 100. 3 வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பை 3 இன்ட்டு 100. இப்போ இதுவே வந்து நமக்கு என்ன மாதிரி தான் இருக்கு, ஒரு கலப்பு பின்ன மாதிரி தான் இருக்கு. இந்த செட்டே ஒரு நமக்கு வந்து கலப்பு பின்ன மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம தகா பின்னமா மாத்திப்போம். ஓகேங்களா? எப்படி மாத்தலாம் அப்படின்னா 100 பிளஸ் 100/3 அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது 300 பிளஸ் 100 400/3 வந்துடும். 400/3 வரும். ஸோ இந்த செட்டை நம்ம தூக்கிட்டு என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா 100 டிவிசபிள் 3 பெருசா போட்டு 400 டிவிசபிள் 3 இன்ட்டு 100 போட்டுக்குங்க. இதுல இந்த 3ன்றது காமனா இருக்கு பாரு, ரெண்டுத்திலுமே இங்கே இருக்கு கேன்சல் பண்ணிட்டுலாமா? அப்ப நமக்கு என்ன வரும், 100 டிவிசபிள் 400 இன்ட்டு 100ன்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இங்க 4 இருக்கு, 4 வச்சு அடிச்சு கொடுத்தா 4 25 100. ஸோ ஆன்சர் 25. பாம்பேசிய ரைட் ஆன்சர். ஆன்சர் 25 பாம்பேசிய ரைட் ஆன்சர் 14வது சம்முக்கு. ஸோ அடுத்த சம் போவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தில் 40% ஆகும். இது சியின் சம்பளத்தில் 25% ஆகும். சியின் சம்பளத்தில் எத்தனை சதவீதம் ஏயின் சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி புரிஞ்சுக்கிட்டாவே RSRL புக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாடல், 21வது மாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்துல 40% சொல்றாங்க. மாடல்ஸ் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே மாடல்ஸ் தான். ஓகேங்களா? 25 சம் 25 மாடல்ஸ் இது. ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்துல 40% சொல்றாங்க. இப்ப ஏ உடைய சேலரி பி உடைய சம்பளத்துல, ஓகேங்களா, பி உடைய சம்பளத்துல 40%. அதே இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தில் 40%. இது எதுனா இது அந்த 40%. இது சியின் சம்பளத்தில் 25%. அப்படி ஈக்குவலா போட்டுக்கணும். ஓகேவா? இதுனா சி 40%. அந்த 40% நம்ம என்ன போடுவோம், 40 டிவைட் பை 100ல சியின் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவா, 25. அப்ப பிராக்கெட்ல போட்டுப்போம். சி வந்து 25% அப்படின்னு போட்டுப்போம். கொஞ்சம் விளக்கமா இருக்கட்டும்ன்றதுக்காக அப்படி போடுறேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சியின் சம்பளத்துல எத்தனை சதவீதம் ஏயின் சம்பளம். சியில ஏ எவ்வளவு தான் கேட்கறாங்க. சியில ஏ உடைய சம்பளம் எத்தனை, இதுதான் கொஸ்டின். எத்தனை சதவீதம், இதை கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிப்போம். எப்பவுமே கடைசியா இருக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். கடைசியா இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா, இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. அப்ப அதனால நீங்க இந்த ஏன்ற இந்த ஈக்குவேஷனையும் இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். வேற எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கூடாது. நடுவில் இருக்கிற பியை வந்து கன்சிடர் பண்ணிக்கூடாது. அதுல இருந்து அது கன்வெர்ட் ஆயிடுச்சு, அப்ப எடுக்கக்கூடாது.
அப்போ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 40%. அதுல சி வந்து 25 டிவைட் பை அப்படியே போட்டுக்கலாம். சி இன்ட்டு 25 டிவைட் பை 100 இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இது எப்படி குரு சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 25 அடிச்சு விடுறது வேற காலம் யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஓர் 25 4 25 100. இந்த 4 இங்கே அடிச்சு விட்டா நமக்கு 10. அப்போ 10 பை 100ன்னு வருமா? 10 பை 100ன்னு வரும். ஸோ அந்த 10லேயும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/10 சின்னு வந்துடும். இந்த 10 நம்ம இந்த பக்கம் கொண்டு இந்த பக்கம் வந்துருமா? 10 வரும்போது 10A 1Cன்னு வரும். இந்த 10A 1C நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இந்த 10க்கு வேல்யூ 1, சிக்கு வேல்யூ 10. அப்போ ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது A இஸ்டு சி 1:10 அப்படின்னு வரும். 1:10 1:10. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 1, இங்கே ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 10 இன்ட்டு 100. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இங்க 10 மட்டும் நிக்குது. 10% இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் என்ன நமக்கு? பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஸ்டெப்பா போட்டிருக்கேன். கொஞ்சம் தெளிவான பண்ணுங்க, கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ 16 சம் பாருங்க. பி இன் பி பர்சன்டேஜா, அதான் பி இன் பி பர்சன்டேஜ் ஆனது 36 சொல்றாங்க. பி இன் பி பர்சன்டேஜ் எவ்வளவு நமக்கு? 36. பினா பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? பி ஸ்கொயர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 36. இந்த 100 வந்து இங்க போயிடுமா? 36 போயிடுமா? அப்ப எப்படி வரணும் நமக்கு? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 100. மல்டிபிள் பண்ண வேண்டாம். இப்போ பி நார்மலா எடுத்துக்கிட்டு ரூட்ல எடுத்துக்கலாம். 36 இன்ட்டு 100. 36 நம்ம ரூட் விட்டு வெளியே எடுத்தா 6. 100 ரூட் விட்டு வெளியே எடுத்தா 10. ஸோ 6 10s are 60. ஆன்சர் 60. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 16 சம். அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த 17வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா. ஆர்எஸ்ஆர் புக்ல இந்த கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கேள்வியை. y இன் x பர்சன்டேஜ் ஆனது z-க்கு சமமாக இருந்தால் z இன் எந்த சதவீதம் x ஆகும்? இந்த இன்னுன்ற வார்த்தை இருந்துச்சுனாவே இது கீழே போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ y இன் x பர்சன்டேஜ் சொல்லும்போது y இங்க போட்டுக்கிற y உடைய x பர்சன்டேஜ் நமக்கு என்னவா? z. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. z இன் x சதவீதம் கேட்கறாங்க. அப்ப z x தான் நமக்கு வேணும். z இன்னா இப்ப z இன் x பர்சன்டேஜ் இதுதான் நம்ம கேள்வி. அப்ப நம்ம இங்க கண்டுபிடிக்கும் போதே நம்ம zx வரமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப x கீழே z கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுங்க? இந்த z இங்க வந்துடும், இந்த 100 அங்க போயிடும், அது டிவிசிபிள்ல y வந்துடும். அப்போ x டிவைட் பை z இஸ் ஈக்குவல் டு 100 டிவிசிபிள் y அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? 100 டிவிசிபிள் y அப்படின்னு வரும். இப்ப இதுல முக்கியமானது, இதுல 100 y வந்துடும். இப்ப இதுல நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷனை கொண்டு வந்துருங்க, அந்த ஆன்சர் கண்டிஷன் கொண்டு வந்துருங்க. x டிவைட் பை z இன்ட்டு 100 இத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த x டிவைட் பை z ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100 டிவைட் பை y. இப்ப நம்ம இதை 100 டிவைட் பை y இன்ட்டு 100 இப்படி எடுத்து சிம்பிள் ஸ்டெப். 100 இன்ட்டு 100 ஸ்கொயர் வேற கலர் மாத்திப்போம். 100 இன்ட்டு 100 ஸ்கொயர் டிவைட் பை y. இப்போ சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் பாருங்க. 100 ஸ்கொயர் டிவைட் பை y ஒரே ஒரு ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். பாத்துங்க. அடுத்து பாருங்க 18 சம். b இன் 150% a என்றால் b என்பது a பிளஸ் b இன் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ b இன் 150%. அப்ப b உடைய 150% சால்வ் பண்ணிடலாமா? b இன் 150%. 150% கீழே 100 போட்டுக்கிட்டேன். இதுதான் ஏன்னு சொல்லிட்டாங்க. 150% ஏவா. அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது. 3 5 5
இல்லைன்னா 5 அடிக்கலாம், 3 5 5, கீழே 3 2 இல்லைன்னா 2 5 அடிக்கும் போது நமக்கு 2ன்னு வந்துடும் 5 அடிச்சா. அப்போ ஆன்சர் நமக்கு எப்படி வரும்னா பி 3Bன்னு எடுத்துக்கலாம். 3B இஸ் ஈக்குவல் இந்த 2 காமன் சைடில் போயிடும், 2A அப்படின்னு வந்துடும். இப்போ ஏவோடைய ரேஷியோ என்ன, பியோடைய ரேஷியோ என்ன? இப்போ பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 3 இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 3. அப்போ ஏ ரேஷியோ பி. இப்போ ஏவோட ரேஷியோ நமக்கு என்ன 3ன்னு வரும், பியோட ரேஷியோ 2ன்னு வரும். ஸோ 3:2 இதை எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பி என்பது ஏ பிளஸ் பியின் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. பி என்பது ஏ பிளஸ் பியின், அப்போ இன்னுன்ற வார்த்தை இங்கே தான் வருது. அப்போ டிவிசிபிள் போட்டுக்கணும். ஏ பிளஸ் பி, இதில் பியோடைய ரேஷியோ என்ன, அதாவது பர்சன்டேஜ் என்ன, இந்த கொஸ்டின். இப்போ இந்த ஏபி ஆட் பண்ணால் நம்ம 2 3 ஆட் பண்ணால் 5. ஸோ டேரெக்டாக 5ன்னு போட்டுக்கலாம் கீழே 5. பிக்கு வந்து நமக்கு 2ன்னு வரும். 2/5 × 100. இந்த 5 அடிச்சு கொடுத்தா நமக்கு 20 வரும். ஸோ 20 2 40. ஆன்சர் வந்து பாம்பேசிய ரைட் ஆன்சர். அடுத்த பார்க்கலாமா? ஸோ இந்த 19 சம் பாருங்க. ஏயின் X% ஆனது பியின் Y% ஆக இருந்தால் பியின் Z% என்ன, இதை கேள்வி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடுவோம். ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான் RSL புத்தகத்தில். ஸோ RSL புத்தக சம்ஸ் மட்டும்தான் இது, வெளியே இது கொண்டு வரல. RSL புத்தகத்தில் டிஎன்பிசி தேர்வு கேட்கக்கூடிய சம்ஸ் தான். ஏயின் X%, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் எடுத்துக்கலாம், ஸ்மால் ஏ எடுத்துக்கலாம். ஏயின் X% ஆனது பி உடைய Y%. பி நம்ம ஸ்மால் பி எடுத்துப்போம். ஓகேங்களா, பி உடைய Y% இப்படி கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவல் கொடுத்தாலும் இந்த 100க்கு 100 காமனாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, காமனாக என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்மளால கட் பண்ண முடியும். ஸோ கட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு ஏக்கு எக்ஸ் பிக்கு ஒய்னு ஒரு ரேஷியோ வருது. ஏக்கு எக்ஸ் பிக்கு ஒய் எல்லாத்துலேயுமே ஆன்சர் நமக்கு 7 முடியுது. தெரியுதுங்களா, 7 தான் முடியுது. இப்போ 7 முடியுதுன்னா அப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டிவைட் பை ஒய் அப்படின்னு வரும் ரேஷியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, பியின் Z% கேட்குறாங்க. பியோடைய Z%, இதுதான் பியோடைய Z%, அதாவது இது 100. ஓகேங்களா, பியோடைய Z%, Z. இப்போ பி இங்க இருக்கு, Z இங்க இருக்கு. இப்போ நம்ம பி கண்டுபிடிச்சோமா, அந்த பி எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஎக்ஸ் divided by y into z divided by 100. பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை கரெக்டா கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். இங்க a இருக்கு, இங்க 100 இருக்கு. இந்த a divided by 100 நம்ம என்ன சொல்லலாம், A% அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க இவங்க. ஓகேவா, A% கொடுத்துருப்பாங்க. மீதி பாருங்க, இந்த டேட்டாஸ் பாருங்க, எக்ஸ் Z y. ஸோ எக்ஸ் Z y இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 2 டேட்டா இருக்கிற மாரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Z, அதாவது XZY ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்படின்றது ரைட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். RSL புத்தகத்தில் எடுக்கப்பட்ட சம்மு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணோம். கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் போட்ட ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக 2 ஸ்டெப்பில் தான் ஆன்சர் வரும். பட் இதை கேட்டாங்கன்னா எல்லாராலும் கொஞ்சம் யோசிச்சு போட முடியாது, நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்த சம் பார்க்கலாம், 20 சம். ஸோ சால்வ் பண்ணிடுவோம். சம்மு ரொம்ப முக்கியமான சம் கூட இது. எக்ஸ் என்பது ஒய்யின் 90% சொல்றாங்க. இப்போ எக்ஸ் இங்க வச்சுக்கலாம். எக்ஸ் என்பது ஒய்யில 90%னா ஒய் இன்ட்டு 90 டிவைட் பை 100, 90%. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. மேலே 9க்கு கீழே 10 இருக்கு. ஸோ இந்த 10 நம்ம கிராஸ் இப்படி வந்துடும். ஓகேங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 9/10ன்னு வரும். இந்த 10 இங்கே போய்டும் நமக்கு. அப்போ 10xன்னு எடுத்துக்கலாமா? 10x இஸ் ஈக்குவல் டு 9yன்னு வரும். இந்த 10x 9y அப்படின்றது நமக்கு நார்மலாக வரும். ஓகேங்களா, 10x 9y. இப்போ இந்த எக்ஸ்னா 9ன்னு எடுத்துக்கலாம், y அப்படின்னா 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரேஷியோ வந்து நமக்கு XYக்கு ரேஷியோ கிடச்சிருக்கு. எக்ஸ்
9:y. XYக்கு ரேஷியோ என்னன்னா 9:10. இந்த ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். எக்ஸின் இந்த இன்னுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா டிவிசிபிள் பயன்படுத்தணும். எக்ஸின் ஒய் பர்சன்டேஜ், எக்ஸின் ஒய் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட டேட்டா நமக்கு தெரியும் கீழே 9 வரும், ஒய்யோட டேட்டா நமக்கு தெரியும் 10. இப்போ 10 இன்ட்டு 100 இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 1000 டிவைட் பை 9ன்னு வந்தோம். இதை நம்ம சுருக்க முடியாது, ஆப்ஷன் வச்சு லாக் பண்ணிக்கலாம். சி தான். இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இது பாருங்க 999 + 1 1000 டிவைட் பை 100 அப்படி வரும். ஆன்சர் வந்து சி. இப்படி சால்வ் பண்ணிக்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த போலாமா? ஒரு பேட்ஸ்மேன் 3 பவுண்டரிகளையும் 8 சிக்ஸர்களையும், பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுண்டரிகளையும் 8 சிக்ஸர்களுடன் 110 ரன் எடுத்தார். டோட்டல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரன் எடுத்திருக்காரு. விக்கெட்டுகளுக்கு இடையே ஓடியதன் மூலம் அவர் தனது மொத்த ஸ்கோரில் எத்தனை சதவீதம் பெற்றார்? ஓடி அவர் எவ்வளவு பெற்றாருன்னு கேட்குறாங்க. இப்போ 3 பவுண்டரி, ஓகேவா? பவுண்டரினா என்னது? 4ன்னு சொல்லுவாங்க, 6ன்னா 6ன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 நாள் எவ்வளோ நமக்கு? 3 பவுண்டரி போயிருக்காரு, 3 நாள் 12, ஓகேங்களா? அப்புறம் 8 6, 8 6 48, 8 6 48 ஆட் பண்ணா 2 8 0 இவங்க ஒன்று 60. டோட்டலாக ஒரு ஓடாமல் எடுத்த ரன்னு 60. இப்போ டோட்டல் ரன் வந்து 110. அதில் அவர் ஓடி பெற்றது 60. 110ல் 60 போச்சுன்னா 50. அவர் ஓடி எடுத்த ரன்னு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. டோட்டல் நமக்கு என்ன இருக்குன்னா 500 இருக்கு. கரெக்டுங்களா? 500. இந்த 500ல் 11%. 500ல் 11%. 500 11. இந்த 11ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஜே டைப்ல சால்வ் பண்ணிடுவோம். ஜே டைப் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜே டைப் 11. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். இதில் எத்தனை 11 இருக்கு? 4 11 44. ஸோ 4 11 44. இவங்க வந்து 0 50 44 60. இப்போ இதில் எத்தனை 11 இருக்கு? 5 11 55. 5 11 55. ஸோ 55. இப்போ சால்வ் பண்ணுங்க. மீதி 5 இதுக்கு போவாது, அப்படி நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டு ஜே டைப்ல நம்ம எடுக்கணும். ஜே டைப் என்ன டைப் சொல்லுவாங்க? ஜே டைப் இப்படி வரணும். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் 45 ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ரெண்டாவது இந்த 5 வரணும், 5. அதுக்கப்புறம் தான் லாஸ்டா இந்த 11 கீழே போடணும், 11. ஸோ ஆன்சர் வந்து 45 5/11. ஆன்சர் பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். ஜே டைப்ல சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான். அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ ஒரு வென் டயக்ராம் பேஸ் பண்ண ஒரு மாடல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. RSRL புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சம்மா இது. ஒரு தேர்வுல 80% மாணவர்கள் ஆங்கிலத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 85% மாணவர்கள் கணிதத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 75% மாணவர்கள் 2த்திலுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 2 பாடங்களிலுமே 40 மாணவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் எவ்வளவு பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க? 2 பாடத்தில் தோல்வி அடைஞ்சவங்க, ஓகேங்களா? மொத்தம் 2 சப்ஜெக்ட் தான். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எது கேட்கறாங்க. ஸோ இது வென் டயக்ராம் பேர் சால்வ் பண்ணிப்போம். ஒரு டயக்ராம் டிரா பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம், இன்னொரு வட்டம், 2 டயக்ராம். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்னு எடுத்துப்போம், ஆங்கிலம். இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் இப்படி எடுத்துப்போம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்க இந்த ஆங்கிலத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவங்க 80% பேர், இந்த மேக்ஸ்ல மட்டும் தேர்ச்சி பெற்றவங்க 85% பேர். இந்த 2லுமே தேர்ச்சி பெற்றவங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த கலர் தான். 2லுமே தேர்ச்சி பெற்றவங்க, வேற கலர் யூஸ் பண்ணுவோம். 2லுமே தேர்ச்சி பெற்றவங்க நடுவில் இருக்கவங்க. இது எவ்வளவு அப்படின்னா 75% பேர் 2த்திலுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலி நடுவில் போட்டிருக்கணும், அங்கே கேப் இல்லை. 75% பேர். இப்போ ஒட்டு மொத்தமா 2 சப்ஜெக்ட்ல தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர் கேட்டாங்கன்னா இதை 2த்தையும் கழிச்சு எடுத்துக்கணும். 80 75 வித்தியாசம் எவ்வளவு நமக்கு? 5. 85 75 வித்தியாசம் எவ்வளவு? 10. அப்ப ஆக மொத்தம் 2 பாடங்கள்லயும் தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர் குருசான்னு கேட்கும்போது இந்த ஒரு 5, இது ஒரு 75 10. 5 75 பிளஸ் ஒரு 10 ஆட் பண்ணும்போது மொத்தம் 90% பேர் தான் நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. 2 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணவங்க 90% பேர். இப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா, ஃபெயில் ஆனவங்க 100 பேர்ல மொத்தம் 90% பாஸ் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க 10% பேர். அந்த 10% தான் நமக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த 10% தான் நமக்கு மேல 40 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபெயில் ஆன 10% 40 பேர் அப்படின்னா மொத்தம் மாணவர் எண்ணிக்கை அப்படின்னா மொத்தம் 100% மாணவர்கள் இருந்திருப்பாங்களா?
அப்போ நான் இங்கே ஒரு ஜீரோ தான் ஆட் பண்ணுறேன். 10ல் ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் 100 ஆகிடும். அப்போ அதேமாரி 40ல் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ஆகிடும். அப்போ ஆன்சர் சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆர்எஸ்எல் புக் சம். அடுத்த சம் போலாமா? ஸோ 23 சம் பாருங்க. இது ஒரு முக்கியமான சம். இந்த சம் நான் ஆர்எஸ்எல் புக்கில் இருக்கும். நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம். பயிற்சி மாடல். ஒரு பின்னம் இருக்கு. நான் தொகுதி பகுதி சொல்லி கொடுத்துருப்பேன். எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு பின்னத்தை எடுத்துப்போம். இந்த எக்ஸ் ஒய் என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னத்துல தொகுதியில 15% அதிகரிக்கப்படுது அப்படின்னா இந்த தொகுதியில என்ன பண்ணணும்? 15 ஆல்ரெடி 100, 15னா 115 அப்படின்னு போட்டுக்கணும். பகுதியில 8%. தொகுதி பகுதி சொல்லி கொடுத்துருப்பேன். தொப்பி மேல வரணும், பாதம் கீழே வரணும், தொகுதி தான் மேல, பகுதி கீழே வரும். 8 குறைக்கப்படுதுன்னு சொன்ன 100ல் 8 குறைஞ்சிச்சுன்னா நமக்கு 92%. ஸோ 92. இதுதான் நமக்கு இந்த குறைந்தால் பின்னத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15:16 வருமா ரேஷியோ. 3:15 அடிக்கலாம். ஓகே, 3:15 வேற கணக்கு யூஸ் பண்ணுவோம். 15 டிவைட் பை 16. 3:15 அதாவது 3:5:15. 3ஆம் பெட்டில் அடிக்கிறேன். 5ஆம் பெட்டில் அடிச்சுன்னா 3, 5 டைம்ல அடிக்கும்போது 3 வந்துடும். இதே 5ஆம் டைம்ல அடிச்சிங்கன்னா 5:23 115. இப்போ 23 டைம் தான் நமக்கு 92. அப்போ 4 டைம்ஸ். இந்த 4 அடிச்சா 4. அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னா 3/4 வரும். இது வந்து ஆர்எஸ்எல் புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் நம்மளுடைய கூகுள் மீட் கிளாஸ்லேயே வந்து நம்ம பேட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நடத்திருப்பேன். 3/4 ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே சி ரைட் ஆன்சர் ஆர்எஸ்எல் புக். இந்த டிஎன்பிசி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பார்க்கலாம். ஸோ 24 சம் பாருங்க. ரொம்ப முக்கியமான சம். இதுவும் நம்ம ஆர்எஸ்எல் புக்ல இருக்கும், நடத்திருப்பேன். ஒரு மனிதன் ஊதியம் 50% குறைக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் 50% குறைக்கப்பட்டுடுச்சு. மீண்டும் குறைக்கப்பட்ட ஊதியம் 50% அதிகரிக்கப்பட்டுச்சு. அப்போ குறைக்கப்பட்டது அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு இழப்பீடு சதவீதம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா போட்டாலும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ குறைக்கப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ், ஃபர்ஸ்ட் அப்படி எக்ஸ்ன்னு எடுத்துங்க, ரெண்டாவது வந்து ஒய் எடுத்துங்க, ஆர்டர் மாத்திராதீங்க. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்? -50. எக்ஸ் வந்து நமக்கு -50 குறைக்கப்பட்டதா. அடுத்து +50 அதிகரிக்கப்பட்டிருக்கா. ஒய்யோட வேல்யூ +50. அதுக்கப்புறம் நீங்க காமனா -50, அதுக்கப்புறம் +50 ரெண்டு எடுத்துங்க, காமனா எடுத்துங்க, டிவிசபிள் 100. இப்ப நார்மலா இது 0 ஆயிடுமா? இந்த -50க்கும் +50க்கும் 0 ஆயிடும். இது நார்மலா 0 ஆயிட்டு போய் நமக்கு -5×5 = 25. ஸோ 250 வரும். 250 ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2500 வந்துடும். கீழே வந்து நமக்கு நார்மலா 100 வரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -25 ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன வரும் நமக்கு? -25 வரும். ஆனா ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இழப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. -20 அங்கே வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே சி ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் சம். ஸோ இது ஆர்எஸ்எல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம். இது டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த சம் வந்து கேட்கப்பட்டிருக்குமா. ஸோ சால்வ் பண்ணிடுவோம். Z is equal to x² by y மற்றும் xy இரண்டும் 10 மதிப்பு அதிகரிக்கப்பட 10% மதிப்பு வந்து அதிகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. Z இன் மதிப்பில் சதவீத மாற்றத்தை கண்டறின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டு ஆங்கிள் சால்வ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அசியூம் பண்ணிப்போம் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ட்டு. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஃபர்ஸ்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணீங்க. ரெண்டு ஆங்கிள் சால்வ் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10, ஒய்யோட வேல்யூ வந்து 100. இப்படி அசியூம் பண்ணிப்போம். அசியூம் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. Z is equal to x² divided by y. இப்போ x² அப்படின்னா 10 2 டைம்ஸ் எழுதணும். 10² 100. அப்போ ஒய்யோட வேல்யூ 100 தான். அப்போ அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கான Z வேல்யூ வந்து 1 கிடைச்சிருச்சு. சரி, இப்போ என்னன்னா இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸோட மதிப்பும் சரி ஒய்யோட மதிப்பும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் ஆகணுமா. இப்போ 10ல் 10% எவ்வளவு நமக்கு? 10ல் 10% நமக்கு 1ன்னு வரும். இங்க போற பாருங்க. 10ல் 10% எவ்வளவு நமக்கு? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். நமக்கு 1ன்னு வரும். அப்போ 10ல் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1. அப்போ ஆட் பண்ணி நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல அசியூம் பண்ணும்போது நம்ம x is equal to 1 இன்க்ரீஸ் ஆகும்போது 11 எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒய்யில 10% இன்க்ரீஸ் பண்ணணும். 100ல் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10% 10 தான். அப்போ 110 வரும். ஒய்க்கு 110. இப்போ இது எப்படி போறேன்ட்டு 110 இப்படி ஆகும்போது இதே ரேஷியோவை இங்க அப்ளை பண்ணுங்க. Z is equal to x² divided by y. இப்போ இங்க நமக்கு என்ன வரும்? 11 நமக்கு என்ன வரும்?
2 11 வரும். 11 × 11 அடிக்க வேணா அப்படி வச்சுக்கலாம். கீழே 111 வரும். இப்படி வந்துருமா? இப்படிதான் நமக்கு நார்மலா வரும். இது எப்படி குரு சார் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 11 எப்படி அடிக்கலாம். ஓர் 11 11, இங்க 10 11 110. அப்போ 11 × 1 / 10ன்னு வரும். இப்போ நார்மலா நமக்கு புள்ளி வச்சுதான் வந்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணிப்போம், 1.1 அப்படின்னு ஆன்சர் எடுத்துப்போம். 1.1ன்னு எடுத்துப்போம். இப்போ என்னன்னா, இப்போ நார்மலா பாருங்களேன், இங்க என்ன கொஸ்டின்னா, இந்த 1% இங்க இருக்கு பாருங்க, இங்க கண்டுபிடிச்ச ஜட்டுக்கான வேல்யூ 1%, இங்க கண்டுபிடிச்ச ஜட்டுக்கான வேல்யூ 1.1%. அப்போ 1% அப்படின்றது 1.1 அப்படின்னா, இப்போ ஜட்ல ஏற்படும் சதவீத மாற்றம் தான் கேட்கறாங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்கறாங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டு கேட்டிருக்காங்க. இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் 1ல இருந்து 1.1 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து, 1ல இருந்து போயிருக்கு. அப்ப × 100ன்னு போட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்க ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சிருக்கிறதால இப்ப எப்படி வரும்னா 1/10ன்னு எடுத்துக்கலாம். இது 0.1 1/10ன்னு எடுத்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். ஆன்சர் 10 மட்டும் நிற்கும். நமக்கு ஆன்சர் 10ன்னு நிற்கும். 10 நிற்கிறதால ஆன்சர் வந்து இதுக்கு என்ன, ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த 25 சமுக்கான ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஸோ மறக்காம இப்பதான் நீங்க முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 அண்ட் குரூப் 1 பிரிலிமினரிக்கு தேவையானதும் சரி, மெயின்ஸ்க்கு தேவையானதும் சரி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல்ல. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நம்ம நிறைய வீடியோஸை கண்டிப்பா யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சு உங்களுடைய வெற்றிக்கு நாங்க ஒரு உறுதுணையா இருப்போம். ஸோ நன்றி. மறக்காம படிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிமா.